உலக மோகம் உருவாகுது. அல்லாஹ் உலகத்தை பத்தி என்ன சொல்றான்? இந்த வாழ்க்கையை என்ன சொல்றான்? வமல் ஹயாத்துத் துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்ன? இல்லா மதாஉல் குரூர், இது ஏமாற்றும் அற்ப இன்பம். அப்ப இந்த மீடியால வார எல்லாத்தையும் பார்த்துட்டு உலக வாழ்க்கையை அனுபவிக்கணும், உலகத்திலே எல்லா இடத்துக்கும் சுத்தி திரியணும், இருக்கிற எல்லாத்தையும் வாங்கணும் என்ற உணர்வு அதிகமாகுது. மாற்றமாக சகோதரர்களே, மாற்றமாக நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இது எல்லாத்தையும் நாம் மறந்துவிட்டு இதே மீடியாவை அதே மொபைல்ல எலாம் வைத்து காலையில 3:30 4 மணிக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி இறைவனை ஞாபகப்படுத்தி தொழுது விட்டு குர்ஆனுடைய வசனத்தை இதே மொபைல்ல போடலாம். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே பிள்ளைகளை எழுப்பாட்டலாம். பிள்ளைகள் குர்ஆனை மனனம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூறாவை 10 தடவை 20 தடவை இதே மொபைல்ல போட்டு கொடுத்து பாடமாக்க வைக்கலாம். இரவிலே பிள்ளைகள் தூங்கும் நேரம் இந்த மொபைல்ல அதற்கான துஆக்கள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு கொடுத்து, அதாவது பக்ராவுடைய கடைசி வசனங்கள், ஆயத்துல் குர்சி, ஏனைய திக்ருகள் எல்லாத்தையுமே நம்முடைய பிள்ளைகள் மனனம் செய்வதற்கு இதே மொபைல்ல ஒவ்வொரு நாளும் இரவு போட்டு கொடுத்து பாருங்கள். புள்ளை உங்களுக்கே தெரியாம புள்ள பாடமாக்கி சொல்லும். 3 வயது புள்ள சொல்லும், 4 வயசு புள்ள எல்லாத்தையும் பாடமாக்கும். ஆனா நாங்க அதை போட்டு கொடுக்கறது இல்லை. எந்த நாளும் இதை செஞ்சு பாருங்க. வீட்டுல புள்ள 1 மாசத்துல எல்லா துவாக்களையும் பாடமாக்கிடும். குர்ஆன்ல பல சூறாக்களை ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை 10 தடவை போடுங்க. புள்ள சூறாட 4 வசனத்தை தனக்கே தெரியாம பாடமாக்கிடும். இப்படி குர்ஆனை மனனம் விடுவதற்கு இந்த மொபைலை பயன்படுத்தலாம், இந்த மீடியாவை பயன்படுத்தலாம். நல்ல விடயங்களை கேட்டு நல்ல விடயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு ஃபேஸ்புக்கில் எத்தனையோ பயான்கள் வருது, நல்ல விடயங்கள் வருது. இரவு நேரங்களில் தூங்க வேண்டிய நேரத்தில் அல்லாமல் தஹஜ்ஜத் நேரத்தில் எழும்பி காலையில் ஒரு பயானை கேட்டு இறைவனுடைய ஞாபகத்தோடு அந்த நாளை ஆரம்பிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இதே ஃபேஸ்புக்கை இதே யூடியூபை இறைவனுக்கு பொருத்தமான வழியில் கழிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. அது உண்மையா தனித்தலைப்பாக பேசப்படணும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த விஷயங்களை உங்கள் மனதிலே கவனம் எடுத்து இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உறவுகள் பலஸ்தீன்ல, காசால, இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ரஃபால எப்படி வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். இது கூட இந்த மீடியாவுடைய உதவியால தான் நமக்கு பார்க்க கிடைக்குது. அதனால மீடியாவே பாவிக்க கூடாது, சோசியல் மீடியாவே ஹராம், இப்படி யாரும் சொல்ல முடியாது. நல்ல பக்கமும் இருக்குது, தப்பான பக்கமும் இருக்குது. நாம் நல்ல பக்கத்தை கையில் எடுத்தால், வெறுமனே இந்த வீடியோவை பார்த்துட்டு பலஸ்தீன்ல அவர்களுக்கு அடியாம 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு 4 கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு போனாமாக இருந்தால் நாம் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல. இதுக்கு மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது. அதை பார்த்தால் நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் வரணும். யா ரப், நாங்க இன்றைக்கு போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ்ல சாப்பாடை போட்டுட்டு இருக்கிறோம், அவர்கள் ஒரு வேளை உணவுக்கு ஒரு கோப்பை தண்ணீருக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்காக, ரப்புக்காக அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உயிரை பணயம் வைத்திருக்கிறார்கள். அந்த உறவுகளுக்காக நானும் நீங்களும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுவது அல்ல, உள்ளத்தால் உணர்ந்து பிரார்த்திக்கணும். சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகையிலையும், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துல, சுபஹல, ஒவ்வொரு நாளும் முடியுமான வரைக்கும் நம்முடைய உறவுகளுக்காக பிரார்த்திக்கணும். இறுதியாக மிக முக்கியமாக